ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃப்ளெக்ஸுக்கு சைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6க்கு 3 ஃபீட்டு பேனரு இல்லைன்னா ஃப்ளெக்ஸுக்கு ஒரு எப்படி கரெக்டான சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரிசொல்யூஷன் எவ்வளோ கொடுக்கணும், நம்ம இன்ச்சஸில் கொடுக்கணுமா இல்லை சென்டிமீட்டரில் கொடுக்கணுமா, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹனா ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு, அதாவது 6 வித்து 6 ஹைட்டு 3. செக் பண்ணிப்போம். எப்போதுமே ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இன்ச்சஸில் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது நமக்கு கரெக்டான ஒரு கிளியர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 72 இன்ச்சஸ், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ். இது என்ன கணக்கில் போட்டிருக்கேன்னா, நான் இன்ச்சஸ் கணக்கில் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு 6 அடினா 1 அடிக்கு 12 இன்ச்சஸ்னா 6 அடிக்கு 72 இன்ச்சஸ். சேம் அதே தான் ஹைட்டும். 1 அடிக்கு 12 இன்ச்சஸ்னா 3 அடிக்கு 36 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? ரிசொல்யூஷன் 72 கொடுங்க, அப்போதான் நமக்கு ஒரு கிளியர், பர்ஃபெக்டான ஒரு கிளியர் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஒரு கரெக்டான ஒரு மெத்தடு. அதே மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது சைடில் ஒரு 4 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு நம்ம கேப் வைக்கிறோம்னா, ஃப்ளெக்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் போர்டில் ஃபிட் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் சில நேரத்துக்கு போயிடும். நம்மளுடைய லோகோவோ இல்லை கஸ்டமருடைய டீட்டெயிலோ சில நேரத்துக்கு பெண்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் 4 இன்ச்சஸ் இல்லை 5 இன்ச்சஸ் கேப் வச்சுக்க சொல்கிறேன். இப்போ கார்னர்ல எப்படி கேப் வச்சு பண்றதுன்னா, ஒரு 5 இன்ச்சஸோ இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சஸ் எப்படி கேப் வச்சு பண்றதுன்னா, உதாரணத்துக்கு இந்த கார்னர்ல ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் எம் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலா இது நார்மல்ல இருக்கும், நம்ம ஃபிக்ஸட் சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ்ன்னு. ஜஸ்ட் அவுட் சைடு வச்சு ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ஷன் ஆயிடும். நம்ம கைட்லைன் எடுத்து இங்க ஒரு லைனு கீழே ஒரு லைன் வச்சா 4 இன்ச்சஸ் கேப் நமக்கு கிடைச்சிரும். அதே மெத்தடு தான் கீழே நம்ம யூஸ் பண்ணணும். லைட்டா அவுட் சைடு வச்சு ஒரு கிளிக் பண்ணாலே செலக்ஷன் ஆயிடும். லெஃப்ட் சைடு ஒன்று, டாப்ல ஒரு லைன் வச்சுட்டா நமக்கு ஒரு அலைன்மெண்டோட டிசைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சைஸ் நம்ம ரிசொல்யூஷன் 72 கொடுத்தோம். இது 300 கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். கொடுக்கும்போது நம்மளுடைய இன்ச்சஸ் இருக்குல்ல, இன்ச்சஸ் நம்ம ஃபீட் கணக்குல கொடுக்கும்போது நம்ம 300 கொடுத்தா பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். நம்ம இன்ச்சஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 72 கொடுத்தா தான் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது கரெக்டான ஒரு கிளியர்ல கிடைக்கும். இதே நம்ம A4 சைஸ்லயோ இல்லை A5 சைஸ்லயோ ஒரு நோட்டீஸ் அடிக்கும் போதோ இல்லைன்னா ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணும் போதோ அதோடைய கரெக்டான ஒரு சென்டிமீட்டர் சைஸ்ல கொடுத்துட்டு 300 ரிசொல்யூஷன் கொடுத்தா ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஃப்ளெக்ஸோடைய ரெசொல்யூஷன் 72 கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இமேஜ் சைஸ் பார்க்கும்போது எல்லாமே கால்குலேட் பண்ணி இன்ச்சஸ்ல கொடுத்து ரெசொல்யூஷன் 72 கரெக்டா கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிரிண்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா, அதாவது ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சைஸ்ல லெட்டர்ஸ் எல்லாம் என்ன சைஸ்ல இருக்குமோ நம்ம அதை டிசைன் பண்ணும் போதே பார்க்கலாம். அதாவது நம்ம ரியல் டைம்லயே நம்ம பார்க்கலாம். இது நம்ம 300 ரிசொல்யூஷன் வச்சு பண்ணும்போது அது கிடைக்காது. உதாரணத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன். 6 ஃபீட்டுக்கு ஃபீட்ல கொடுக்கும் போதும் இன்ச்சஸ்ல தான் கொடுக்கணும். 3 ஃபீட்டு ஹைட்டு, ரிசொல்யூஷன் 300 கொடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாருங்க, நம்ம பண்ண அந்த 72 ரிசொல்யூஷன் எவ்வளவு பெருசுல இருக்கு. இப்ப நம்ம 300 ரிசொல்யூஷன் பண்ணது எவ்வளவு சைஸ்ல இருக்குன்னு டிஃபரன்ஸ் பாருங்க. இது கரெக்டான வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் லாங் பிரஸ் பண்ணிட்டு பிரிண்ட் சைஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா
அந்த ரியல் டைமா உள்ளதை அதை நம்ம பார்க்க முடியாது. பாருங்க சின்ன சைஸா போயிடுச்சு. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கூட கேட்டா கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து எவ்வளவு பெருசுலப்பா வரும்னு சொல்லிட்டு கேட்டா கூட அவங்களுக்கு ரியல் டைம்லயே நம்ம காட்டிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் சைஸ் கொடுத்தா இத்த பெருசு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம்லயே நம்ம வந்து காட்டிக்கலாம். 72 கொடுக்கறதுனால இது ஒரு பெனிஃபிட். ஆக்சுவலா இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். ஒரு போட்டோஷாப்புக்குன்னு ஒரு ஃபிளெக்ஸ் டிசைன் பண்றோம்னா இதுதான் ஒரு மெத்தடு. கால்குலேட் பண்ணி நம்ம இன்ச்சஸ்ல கொடுத்துட்டு ரிசொல்யூஷனை 72 கொடுக்கணும். இப்ப நான் சொன்னது வந்து ஒரு பெரிய சைஸ்ல பேனரோ ஃபிளெக்ஸோ ஒரு பெரிய சைஸ்ல பண்ணும்போது ஃபீட் கணக்குல பண்ணும்போது தான் நம்ம வந்து இப்போ 72 ரிசொல்யூஷன் நான் சொன்னேன். இதுவே நம்ம வந்து ஒரு சின்ன விசிட்டிங் கார்டோ இல்ல ஒரு நோட்டீஸோ இல்ல ஒரு A4 சைஸ்ல ஒரு டிசைன் பண்ணும்போது அதுக்கு என்ன ரிசொல்யூஷன் கொடுக்கணும்னா 300 தான் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன சைஸா இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா வித் 9 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஹைட் வந்து 5.3 இல்ல 5.5 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரிசொல்யூஷன் வந்து 300 கொடுக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்க அது பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் லெட்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். அப்படிங்கும் போது 300 கொடுத்தாதான் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்க கரெக்டா இருக்கும். நம்ம கம்மியா கொடுத்தோம்னா அதோட கிளாரிட்டி நமக்கு போயிடும்.